வணக்கம் நண்பர்களே. திருலட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க நம்ம பார்த்தோன்னா கௌதம அதிகாரிக கைது பண்ணுறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம கவிதா அப்படியே இடிஞ்சது மாதிரி இருக்காங்க. இந்த சைடு திரு வீட்டில் தான் நம்ம லட்சுமி இருக்காங்க அப்படின்னு திருவுக்கு ரகசியம் தெரிஞ்சு நம்ம லட்சுமியை பார்க்குறாங்க. இந்த பாரு, இதுக்கு மேலே இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது என் கண்ணை தப்பி ஓடி ஒளியணும்னு நினச்ச அப்படின்னு கோபப்பட்டு சத்தியம் வாங்கிக்கிட்டாங்க. நீ என் கண்ணை விட்டு எங்கேயும் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது லட்சுமி, உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை நான் ஏற்படுத்தி தருவேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சிம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க நேரத்தில் தாங்க நம்ம அதிகாரிக கௌதமோட ஃபோட்டோவை காட்டி இந்த நபர் தான் உங்கள் லாரியை ஏற்றி உங்களை கொல்ல பார்த்தது அப்படின்னு அந்த இடத்துல காட்டுனது நம்ம கவிதா மனசில் ஓடிட்டு இருக்கு. கரெக்டாக அதிகாரிக நம்ம கௌதமை விரைஞ்சிருக்காங்க. இது HSL அவர் தான், அவர் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்களே கடவுளை, என்ன பண்ணதுக்கு இதில் கௌதம் சிக்கிக்கிட்டா நம்மளுக்கு தான் கஷ்டம். நம்ம கௌதம் கூட சேர்ந்து ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு எதிர்பார்த்தா இப்படி ஒரு பேரடி கணக்காக அமைஞ்சிட்டு. இதுக்கு எல்லாம் காரணம் திவ்யா தான். இந்த திவ்யா மட்டும் இந்த கேஸை நோண்டி நுங்கெடுத்து இது கொலை முயற்சி தான், வேணும்னு தான் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லாமல் இருந்துச்சுன்னா இது இப்படியே நின்று இருக்கும். ஆனால் இந்த திவ்யாவை விடக்கூடாது. சொந்த சித்தின்னு வர பார்க்காம அன்னைக்கு மகாவுக்காக வரைஞ்சிக்கிட்டு அவள் கண்டிப்பாக திருவ கல்யாணம் பண்ணக்கூடாது, நான் உறுதியாக இருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல கவிதா நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த மனுஷரை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு தினேஷ் அந்த ஃபோட்டோவில் பார்த்த நபரையே உறுத்திக்கிட்டு இருக்கிற என் கண்ணு கண்டிப்பாக இந்த அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்துவேன். திருவோட எதிரி யாருன்னு இனம் காணதுக்கு நான் அந்த நபரை எங்கேயோ பார்த்துருக்கேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த நபர் மட்டும் என் கையில் கிடச்சா நான் திருட்ட கண்டிப்பாக இவர் தான், அவருக்கும் உனக்கு என்ன பகை அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு காவல் இருக்காங்க. ஆனால் அதிகாரி ஒருத்தங்க விசாரிக்க ஃபோட்டோயை காட்டி அந்த நபருக்கு கண்ணில் நம்ம மகா படுறாங்க. பத்ததோட லட்சுமி, நீ இங்கே தான் இருக்கிறியா? திரு உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்தி தரணும்னு தேடிட்டு இருக்கா, நீ அவன் கண்ணில் மண்ணை தூவிட்டு நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னார். இல்லை, நான் அவர்கிட்ட நான் இருக்க இடத்த மட்டும் தயவு செய்து சொல்லிடுறாங்க கதுங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு நம்ம மகா அப்படியே நைஸாக நழுவிறாங்க. என்ன இந்த லட்சுமியும் திருவும் சரி எதுக்காக என்கிட்ட இந்த கண்ணாமூச்சி ஆட்டத்தை ஆடிட்டு இருக்காங்க? இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டேன். ரெண்டு பேரும் கண்டிப்பாக சேர்ந்து வாழணும், அவங்கள தனித்தனியாக நான் பிரிக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு அந்த இடத்துல லட்சுமி இந்த வீட்டில் தான் இருக்கா, உன் கண்ணில் மண்ணை தூவிட்டு இருக்கா திரு அப்படின்னு ஃபோனை போட்டு சொல்லுவோம். இந்த வீட்டில் இருக்கானா, அப்போ இது யாராக இருக்கும்? மகளை தான் நான் இது வரைக்கும் பார்க்கல, அவள் என் கண்ணை தப்பி போயிட்டு இருக்கான்னு நானே நினச்சேன். அப்படின்னா மகாவா எங்கள் அம்மாவை கவனிக்க வந்தது லட்சுமி தானா அப்படின்னு தூக்கி வாரி போடுது நம்ம திருவுக்கு. உடனே போய் பார்க்குறாங்க. பூஜை ரூமில் தன்னோட மாங்கல்யத்துக்கு குங்குமம் வச்சு இருந்த நம்ம மகாவை பார்த்து கையுங்களவுமா நம்ம மகா சிக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா அடடா, யாரு கண்ணில் நான் படக்கூடாதுன்னு நினச்சினோம், அவரை பார்க்க வேண்டியது கடவுளே நான் என்ன செய்வேன் இப்போ அப்படின்னு அந்த இடத்துல மண்டையை பிச்சுட்டு நிற்கேன். நம்ம மகாவை பார்த்து, என்ன லட்சுமி இப்போவும் என்கிட்ட நான் பார்த்துட்டேன், இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போடலாம் அப்படின்னு உன் மனசுக்குள்ளே கண்டிப்பாக ஓட்டம் ஓடிட்டு இருக்கோன்னு தெரியும். ஆனால் சொல்கிறேன், நீ என் கண்ணிலேருந்து தப்ப முடியாது, எங்கேயும் போகக்கூடாது. நான் உன்னை இங்கே வீட்டில் பார்த்துட்டேம்ல, இனி எங்கே போய் ஓடி ஒளிய போகிற? என் வீட்டில் நீ இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். எங்கள் அம்மாவை உன்னை விட யாருமே சிறந்ததாக கவனிச்சிக்க முடியாது. எங்கள் அம்மாவோ உன்னை பொண்ணாட்டு தான் பார்க்காங்க, அவ்வளோ பாசத்தை காட்டுறாங்க. அப்படி இருக்க நேரம் எதுக்காக நீ ஓடி ஒளியிற? உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்தி தந்தால் தானே எனக்கு திவ்யா கூட ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். அது ஏன் உனக்கு புரியலை லட்சுமி? என்னை புரிஞ்சிக்க, உன்னை காணாமல் நான் தவிச்சது, குற்ற உணர்வில் துடிச்சது எல்லாம் எனக்கு தெரியும். எப்பண்டா உன்னை பார்ப்பேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ கூட அந்த அதிகாரி தான் இப்போ எனக்கு நீ இங்கே நம்ம வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு இப்போ என் கேஸ் விசாரிக்க வந்த அதிகாரி தான் கண்டுபிடிச்சி சொன்னாங்க அப்படின்னு சொன்னாரா. அடடா, நினச்சி அவர் போட்டு கொடுப்பார், நீ போட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னார். சத்தியம் பண்ணு, என்ன என் கண்ணை மண்ணை தூவிட்டு நீ எங்கேயும் போக மாட்டேன்னு லட்சுமி எனக்கு சத்தியம் பண்ணு அப்படின்னு நம்ம லட்சுமி கிட்ட சத்தியம் வாங்கிக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம அதிகாரி
வந்து கரெக்டாக கொஞ்ச நேரத்துலேயே வந்து கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சார், இப்போ நான் லட்சுமி வந்து பார்த்துட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் சொன்னதுக்கு. அதுவும் இல்லை, அந்த ஃபோட்டோவில் இருக்க நபர் நான் இங்கே பார்த்தேன் திரு அப்படின்னு வந்து சொன்னார். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம் திரு, அதே HSL நபர் தான், ஒருத்தரை சந்திச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னாரான். அவரை விடாதுங்க சார், கைது பண்ணுங்க, என்ன லாரி ஏற்றி கொள்ள அளவுக்கு பகையாடினா அவன் யாருன்னு நானும் வரேன் சார் அப்படின்னு அதிரடியாக நம்ம திரு போகிறாங்க. அங்கே போன உடனே கைது பண்ணி வச்சுருக்க கௌதமை பார்க்குறாங்க, ஷாக்காராங்க. என்னடா உனக்கும் எனக்கும் என்ன பகனை இருக்குது? ஆக்சுவலாக நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அப்படி இருக்க நேரம் நீ எதுக்காகடா என்ன கொல்ல துணிகிற அப்படின்னு எல்லாம் வந்து கேட்க நேரம், வாயை மூடுடா திரு, உனக்கும் எனக்கும் வந்து பகை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உன் அப்பை மிதித்த பகை என்னை ஆட்டி படைச்சிட்டு இவ்வளோ காலம் நான் வந்து ஜெயிலில் குப்பை குட்டை வச்சது எல்லாம் உன் முகுந்தன், உன் அப்பாவோட சூழ்ச்சிடா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம திரு ஆடி அடங்கி இருக்காங்க. என்ன எங்கள் அப்பாவை பழி வாங்கிறதுக்கு தான் நீ என்ன போட்டு தலை குறி வச்சியா? அப்படி என்ன பகடா அப்படின்னு வந்து ஒன்றும் புரியலையே. இந்த விஷயத்த நம்ம அம்மா கிட்ட சொல்லணும், அது யார் அப்படின்னு வந்து கேட்கணும் அப்படின்னு வந்து நம்ம அம்பிகாவை பார்த்து கேட்குறாங்க. இப்படி ஒரு நபர் என்னை லாரி வச்சு கொல்ல பார்த்த அந்த நபர் வேற யாரும் இல்லைம்மா, இப்போ அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து அந்த நபரை காட்டி கொடுக்க, அடடா இது கௌதமாச்ச, கவிதாவை கல்யாணம் பண்ண நின்ன, கவிதாவோட கல்யாணம் பண்ண நின்ன அந்த நபர் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுனரும். அப்போ கவிதா அத்தைக்கும் இவருக்கும் சம்மந்தம் உண்டமா? அது எனக்கு தெரியாது, இப்போ சம்மந்தம் இருக்கா இல்லையானி. ஆனால் அந்த காலத்தில் கவிதாவை கல்யாணம் பண்ண நின்ன நபர் இவர் தான். இவர் கெட்டவருடி தான். உங்கள் அப்பா வந்து கவிதாவை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கல. அது பிறகு இவர் செய்த வேலையால் உங்கள் அப்பா இவருக்கு ஜெயிலு தண்டனையும் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு வந்து சொன்னார். ஓ, அப்போ இந்த கவிதா அத்தை வீட்டுக்குள்ளேயே இருந்து சூழ்ச்சி பண்ணது இவங்க தானே? மண்டபத்திலேருந்து அந்த ரவுடியை வந்து திறந்து விட்டதை வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு நபரால் தான் முடியும். அப்படி இருக்கனால இந்த கவிதாவின் சூழ்ச்சி தானா அப்படின்னு வந்து கவிதாவின் சூழ்ச்சியை கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிக்காங்க நம்ம திரு. இந்த கவிதா அத்தை விஷயத்தில் நம்ம உஷாராக தான் இருக்கோங்க. நம்ம கூட இருந்தே நம்மளை குளிப்பறிக்க அவங்க என்ன சூட்சமோ எல்லாம் உண்டோ அவங்க வந்து பண்ணுவாங்க. அப்போ ஒருவேளை இவங்க தான் நம்ம எதிரியை வந்து கௌதமை வந்து அவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இந்த கவிதா அத்தைக்கு வந்து கௌதம் கூட இருக்கும் போல, அதுக்காக தான் நம்மளை வந்து பழி வாங்கிறதுக்கு விட்டுருக்காங்களா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து செமையாக வந்து நம்ம திரு மூளையை கசக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடை பார்த்தோன்னா நம்ம லட்சுமி வந்து எப்படா திரு கண்ணூல பட்டுட்டோம், இனி திருவுக்கு தெரியும் இந்த வீட்டை விட்டால் தப்ப முடியாது. ஆனால் யாருக்குமே இந்த வீட்டில் வந்து உண்மை தெரியாதுன்னு நினச்சோம். இப்போ காவேரி மயிலு அண்ணன் காவேரி அக்கா இவங்க எல்லாத்துக்கும் உண்மை தெரிஞ்சுட்டு இனி மற்ற நபர்களுக்கு தெரியாததுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு போயிடணும். அதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. திவ்யாக்காவும் திருவன் நல்லபடியாக கல்யாணம் பண்ணணும். நல்லூரமா இதெல்லாம் நீதாமா நடத்தி வைக்கணும் கடவுளே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம லட்சுமி வந்து வேண்டுறாங்க. இந்த சைடை பார்த்தோன்னா நம்ம தினேஷ் வந்து கவிதாவுக்கும் இந்த கௌதமுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு வந்து நொங்கெடுக்காங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம திருவுக்கும் வந்து கவிதாவின் சுய ரூபம் வந்து வெட்ட வெளிச்சமாக தெரியுதுன்னு சொல்லலாங்க.